எல்லாருக்கும் கார்த்தியோட அன்பு வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒரு ருசியான இட்லி பொடி செய்வது எப்படி. இதுக்கு ப்ராப்பரான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, உளுந்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அப்படியே வாட்டி வதக்கி எடுத்துடணும். முக்கியமான விஷயம், ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதுவும் நம்ம ஃபுல்லாகவே வதக்க போகிறோம். உளுந்தம்பருப்பு ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட். செகண்டு, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் நிலக்கடலை, அதாவது மல்லாட்டை பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது இல்லாமல் கருவேப்பிலை முக்கியமாக, தூள் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இது இல்லாமல் இன்னொன்று நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்கலாம். வேணும்னா பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, கடலப்பருப்பு, இதுதான் முக்கியமானது. முக்கியமாக நம்ம கேஸுக்கு எதிரான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பூண்டு நம்ம தோல் உரிக்காமல் போடணும். அதையும் நல்லா வாட்டி ரொம்ப தீச்சிடாமல் எடுத்துடணும். அது இல்லாமல் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியும் நீங்கள் அந்த பூண்டோடையே சேர்த்து வதக்கிடலாம். இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம வதக்கிற டைமோட சேர்த்து ஆறுற டைம், அதாவது நல்லா ஃபுல்லாக அப்படியே ஆற விட்டுருணும் காற்றுல. ரூம் டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா இதை விட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் ஆறிடும். அந்த சூடு கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா உங்களுக்கு ஏற்ற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். சூப்பரான தூள் ரெடி. இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல குணங்கள் இருக்குது. அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மெயினாக உளுத்தம்பருப்பில் பார்த்தீங்கன்னா முதுகுக்கு அவ்வளோ நல்லது. முதுகெலும்புக்கு உளுத்தம்பருப்பு நல்லது. நம்ம உளுந்த வடை செய்வோம் இல்லையா, காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உளுந்தம்பருப்பு அவ்வளோ நல்லது. கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா அது பொதுவாக உடலுக்கு எல்லா வித நார் சத்தையும் கொடுக்கக்கூடியதான் கடலப்பருப்பு. நிலக்கடலை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அது அவ்வளோ நல்ல விஷயம், மருத்துவ குணங்கள் இருக்குது. பொட்டுக்கடலில் பார்த்தீங்கன்னா மாவு சத்து நிறைஞ்சிருக்கு, புரோட்டீனும் அதில் இருக்குது. மிளகு ஆஸ் யூஷுவல் கோல்டுக்கு ஒரு எதிரான ஆள் தான் மிளகை சில பேர் தீச்சிட்டு அப்படியே அடுப்பில் தீச்சிட்டு மூக்கில் ஸ்மெல் பண்ணுவாங்க, நல்லா ஸ்னோர் பண்ணுவாங்க, இழுப்பாங்க. அதுலேயே சளிலாம் போயிடுச்சுன்னு அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவான ஒரு விஷயம். கருவேப்பிலை உங்களுக்கே தெரியும், எல்லா கருவேப்பிலை இல்லாத சமையலே இருக்காது. கிட்டத்தட்ட அதை சாப்பிடும் பொழுது அதை பொடியாக்கியோ இல்லை நம்ம சாப்பாட்டில் சேர்த்து அதோடைய சாரோட நம்ம எல்லா நான்வெஜ் ஐட்டம்லையும் வெஜ் ஐட்டம்லையும் அது கருவேப்பிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அது கருப்பாகும், முடி அதை சாப்பிட்டா கருப்பாயிடும் சொல்றது உடலுக்கு நல்லது. அது கருப்பாகுமான்னு தெரியல. நான் கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா. பூண்டு வாயு கலைக்கும். பூண்டு நம்ம பால்லையும் கலந்து சாப்பிடலாம். பெருங்காயம் மறுபடியும் வாயு கேஸை கலைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி சாப்பிடும்போது அந்த ஃபுட்டும் நமக்கு பிடிக்கும். பசங்களுக்கும் தாராளமாக பயப்படாமல் கொடுக்கலாம். நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர்